தற்போதைய எண்ணிக்கைப்படி 410 இடங்களை பெற்று பிரிட்டனுடைய லேபர் கட்சி பிரம்மாண்டமான வெற்றியை யூகேல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவு செய்திருக்கிறது. கேர் ஸ்டாமர் பிரிட்டனுடைய புதிய பிரதமராகிறார். 1945 பிரிட்டனுடைய லேபர் கட்சி, தொழிலாளர் கட்சி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி, ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றது. அதுபோல 97 டோனி பிளேர் வெற்றி பெற்றார். அதுபோல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை லேபர் கட்சி எதிர்கட்சியாக தொடர்ந்து ஒரு 14 ஆண்டுகள் செயல்பட்ட லேபர் கட்சி ஆட்சி கட்டலுக்கு வருகிறது. தொடர்ந்து 14 ஆண்டுகள் பிரிட்டனுடைய ஆட்சி கட்சியாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியை இழந்திருக்கிறது, படுதோல்வி அடைந்து. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரிஷி சுனக் தலைமையில் தான் கன்சர்வேட்டிவ் கட்சி தேர்தலை சந்தித்தது. இன்னும் தேர்தல் நடத்துவதற்கு காலங்கள் இருந்தாலும் கூட முன்கூட்டியே ஜூலை மாதமே தேர்தல் நடத்த அறிவித்தார் ரிஷி சுனக். அவருடைய முடிவு பெரிய பின்னடைவை அவருடைய கட்சிக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்னதாக ஒரு லேபர் கட்சியோ கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து 5வது முறை ஆட்சிக்கு வந்த வரலாறெல்லாம் இல்லை. அதனால ஒரு நீண்ட காலம் ஆட்சி புரிந்த ஒரு கட்சி, அதன் மேல ஒரு இயல்பான ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அதிருப்தி உருவாகி, அதுவும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய பொருளாதார நிர்வாக குளறுபடிகள் சந்தித்து ஆட்சியை இழந்திருக்கிறது கன்சர்வேட்டிவ் கட்சி. தொடர்ந்து 14 ஆண்டுகள் ஆண்டிருந்தாலும் கூட 5 கன்சர்வேட்டிவ் பிரைம் மினிஸ்டர்கள் ஆண்டிருக்கிறாங்க. அடுத்தடுத்து மாறி இருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. நிறைய ஸ்கேண்டல்ஸ் அங்கே நடந்ததை பார்த்தோம். பாரிஸ் ஜான்சன் 2019 பெரிய வெற்றியை அடைந்தார். ஆனால் அதற்கு பிறகு கோவிடை கையாண்ட விதம், அதுவும் கோவிட் போது அரசு அமைச்சர்களை, குறிப்பாக அவரே அரசுடைய ஊரடங்களை எல்லாம் மீறி பார்ட்டி நடத்தியதெல்லாம் அவரை வீட்டுக்கு அனுப்பியது. அதற்கு பிறகு லிஸ் ட்ரஸ் என்கின்ற பெண் பிரதமர் வந்தார், கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தலைவராக வந்தார். ஆனால் ரொம்ப குறுகிய காலம், 50 நாட்கள் மட்டுமே அவருடைய ஆட்சி நீடித்தது. அவர் எடுத்த சில பொருளாதார கொள்கைகள் பெரிய பின்னடைவை, குழப்பங்களை ஏற்படுத்தி ரொம்ப குறுகிய காலத்திலேயே ஆட்சியை இழந்தார். 2022 பிரிட்டனுடைய பிரதமரானார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ரிஷி சுனக். அது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்பட்டது. நம்மை ஆண்ட ஒரு நாட்டில் நமது வம்சாவளியை சேர்ந்த ஒரு பிரதமர், அதுவும் கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த பிரதமராக வந்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக, ஒரு மைல்ஸ்டோனாக பார்க்கப்பட்டது. ஆனால் அது முடிவுக்கு வந்திருக்கிறது. ரிஷி சுனக்குடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் தலைமையிலான அரசு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த எலெக்ஷன்ல லேபர் கட்சி, தொழிலாளர் கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது. தொழிலாளர் கட்சியும் கூட கடந்த 14 ஆண்டுகளாக ஒரு பெரிய பிரச்சனைகளை இன்டர்னலாக சந்தித்து வந்தது. ரொம்ப தீவிர இடதுசாரி தன்மை அந்த கட்சியை அடைந்திருக்க, முந்தைய அந்த கட்சியுடைய தலைவர் ஜெரமி கோர்பன் எல்லாம் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானார். ரொம்ப தீவிரமாக இடதுசாரி தன்மையை அந்த கட்சிக்கு கொண்டு வந்துட்டார் என்று. இப்போ பிரதமராக கூடிய கேர் ஸ்டாமர் அந்த கட்சிக்கு ஒரு மைய நீரோட்டத்தை கொண்டு வந்து நிறைய சீர்திருத்தங்களை அந்த கட்சிக்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர் வெற்றி உரையாற்றினார். We did it, இது ஒரு முக்கியமான ஒரு தருணம் என்று சொல்லி தன்னுடைய கட்சிக்கு அவர் செய்திருக்கக்கூடிய சீர்திருத்தத்தையும் வெற்றிக்கான காரணமாக சொன்னார். ஆனால் இந்த வெற்றியை எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, கன்சர்வேட்டிவ் கட்சி தலைமையிலான ஆட்சியில் தொடர்ந்து பிரிட்டன் நிறைய பின்னடைவை பொருளாதார ரீதியாக சந்தித்து வந்தது. பெரிய பொருளாதார வீழ்ச்சி, இன்ஃப்ளேஷன் என்று சொல்லக்கூடிய பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்தது. பிரிட்டன் பொருளாதாரம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்தது. பிரெக்சிட் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய முடிவு என்பது அடுத்தடுத்த பின்னடைவுகளை கோவிடோடு சேர்ந்து பிரிட்டன் பொருளாதாரத்துக்கு கொடுத்து வந்ததை பார்த்தோம். அதனது விளைவாகத்தான் இந்த தோல்வியெல்லாம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படுகிறது. பிரெக்சிட், அதற்கு பிறகு நிறைய பொருளாதார கொள்கைகளில் நடந்த குளறுபடிகள், பப்ளிக் சர்வீசஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாவசிய சேவைகள் பிரிட்டன் முழுக்க, ஐக்கிய ராஜ்யம் முழுக்க பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்தித்தது. அதில் நிறைய குளறுபடிகளை மக்கள் கோபப்படுத்தியது. இதனால் ஒரு வரலாறு காணாத வெற்றியை லேபர் கட்சிக்கு பிரிட்டன் மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதில் முக்கியமான செய்தியாக பல அமைச்சர்கள், பல சிட்டிங் மினிஸ்டர்ஸ்கள், 10க்கும் மேற்பட்ட முக்கியமான துறையுடைய அமைச்சர்கள், குறிப்பாக லிஸ் ட்ரஸ், நம்ம சற்று நேரத்துக்கு முன்பாக சொன்னோமே, பிரிட்டனுடைய முன்னாள்
பிரதமராக இருந்தவர், அவர் உட்பட பல முக்கிய புள்ளிகள், கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய பல முக்கிய புள்ளிகள் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் என்பது இந்த பிரிட்டன் எலெக்ஷன்ல முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்திய யூகே உறவுகளை பொறுத்த வரைக்கும் அதுல பெரிய மாற்றங்கள் இருக்காது. ரிஷி சுனக் ஆட்சியின் போது இந்திய யூகே உறவு என்பது ஒரு சீரான அளவில் எப்போதும் இல்லாத முன்னேற்றத்தை அடைந்தது. அந்த பாணியில தான் அது தொடரும் என்று பல வல்லுநர்களால் கணிக்கப்படுகிறது. ஏனென்றால் இப்போ புதிய பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறாரு, அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், இந்தியாவுடனான நல்லுறவை மேம்படுத்த நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று கேர் ஸ்டேமர் குறிப்பிட்டு சொன்னார். இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இடையே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் என்ற உயர் நிலையிலான உறவு இருக்கிறது, அதை மேம்படுத்துவோம் என்று அவர் வலியுறுத்தி சொன்னார். பொதுவாகவே கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை காட்டிலும் இப்போ ஆட்சிக்கு வரக்கூடிய லேபர் கட்சி தலைவர்கள் இந்தியா மீது, இந்திய அரசுடைய பல கொள்கைகள் மீது விமர்சன பார்வை கொண்டவர்கள். உதாரணமாக காஷ்மீர், இங்கே இருக்கக்கூடிய மத விஷயங்கள், இதில் கடுமையான பார்வைகளை கொண்டவர்கள், தொடர்ந்து இந்தியாவை விமர்சிப்பவர்கள், குறிப்பாக பாகிஸ்தான் ஆதரவு நிலை எடுத்து இந்தியாவை விமர்சிக்கக்கூடிய தலைவர்களை நம்ம லேபர் கட்சியில நிறைய பார்த்திருக்கோம். ஆனா கேர் ஸ்டேமர் தன்னுடைய கட்சியை மைய நீரோட்டத்துக்கு கொண்டு வந்ததுடைய மற்றும் ஒரு விளைவாக இந்தியாவுடனான உறவுல பெரிய கவனம் செலுத்துவேன், அதில் ஒரு பாசிட்டிவ் ட்ராஜெக்டரியில் கொண்டு போவேன் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். முன்னெப்போதும் லேபர் தலைவர்கள் சொல்லாத மொழியில் இந்திய சார்பையும் இந்தியாவோடு நல்லுறவை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கைகளை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ரிஷி சுனக்குடைய ஆட்சி காலத்தில் இந்திய யூகே உறவு அப்படிங்கிறது முன்னெப்போதும் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றங்களை பார்த்தது அப்படிங்கிறத பார்த்தோம். வழக்கமாக இன்டர்நேஷனல் ஃபோராலெல்லாம் இந்தியாவை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய வழக்கம் பிரிட்டனுக்கு உண்டு. குறிப்பாக கோல்ட் வார் பீரியட், அதற்கும் பிறகும் கூட பாகிஸ்தான் ஆதரித்து இந்தியாவை எதிர்க்கக்கூடிய தன்மை என்பது ஒரு பைபார்டிசன் அளவில் ரெண்டு தரப்பிலையும் அதிகமாக இருந்தாலும் கூட லேபர் கட்சி கூடுதலாகவே இந்தியாவை விமர்சிக்கும். பாகிஸ்தான் சார்பு நிலை கொண்ட நிறைய தலைவர்கள் அங்கே உண்டு. ஆனால் அந்த நிலையில் நிறைய ஒரு மாடரேஷன் கேர் ஸ்டேமருடைய ஆட்சியில் இருக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிகிறது. ஆக ஒரு நல்லுறவு, இந்திய யூகே உறவு என்பது ஒரு நல்லுறவாகவே தொடரும். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு தலைவர் ஆட்சி கட்டளை இழந்தாலும் கூட அந்த நல்லுறவு தொடரும் என்பதற்கான சமிஞைகளே அதிகம் இருக்கின்றன. நிறைய கொள்கைகள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் லேபர் கட்சியில் இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும், நிறைய சீர்திருத்தங்களை மேற்கொள்ளணும், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை வலியுறுத்தணும் என்ற பார்வை கொண்ட தலைவர்கள் லேபர் கட்சியில் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதிலையும் கூட ஒரு மாடரேஷன் இஸ் கீ என்பது போல அதிலையும் ஒரு மைய நிலைப்பாடை கொண்டவர் கேர் ஸ்டேமர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய மனைவி ஒரு யூதர் என்பது ஒரு கூடுதல் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த கட்சியில் தற்போதைய கன்சர்வேட்டிவ் கட்சியை காட்டிலும் பிரிட்டன் ஒரு ப்ரோஆக்டிவ் ரோலை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்காங்க. ஒரு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி என்பது அங்கே சாத்தியமாகக்கூடிய நிலை அமெரிக்காவில் இருக்கிறது. ஸோ லேபர் தன்னை எப்படி ரீபொசிஷன் பண்ணிக்க போகுது, லேபர் கட்சியுடைய இன்னும் சொல்ல போனால் இந்த புதிய அரசில் ஃபாரின் மினிஸ்டர் ஆகக்கூடியவர் ட்ரம்ப் மேலே பெரிய விமர்சன பார்வைகள் கொண்டவங்க, அதெல்லாம் எப்படி அவங்க ரீஓரியன்ட் பண்ண போகிறாங்க என்பதெல்லாம் பார்க்கணும். பிரிட்டனுடைய பொருளாதார வீழ்ச்சி, அங்கே தொடர்ந்து பொது சேவைகளை சந்தித்த வீழ்ச்சி, இவையெல்லாம் ஆளுகின்ற அரசுக்கு பெரிய பின்னடைவை கொடுத்து அங்கே மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி அந்த அதிருப்தியுடைய விளைவாக லேபர் கட்சி நீண்ட காலத்துக்கு பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னொன்று, இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியுடைய தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது அங்கே வலதுசாரி கொள்கை கொண்ட மற்றொரு கட்சி அவங்களுடைய ஓட்டை பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம நாட்டில் கூட பார்க்கணும்ல, எதிர்வாக்குகள் பிரியும் பொழுது ஒரு கட்சி அட்வான்டேஜாக கொள்ளும். ஸோ வழமையாக ரிஷி சுனக்குடைய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் ரிஃபார்ம் கட்சி என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி கணிசமாக எடுத்ததும் இந்த தேர்தல் முடிவுக்கு முக்கியமான காரணமாக வந்திருக்கிறது. 10 டவுனிங் ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய பிரதமர் அலுவலகத்துடைய, பிரதமர் இல்லத்துடைய அடுத்த வாசி கேர் ஸ்டேமர் என்பது முக்கியமான செய்தி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.